ஓகே, போலாமா? வணக்கம் விஜயராகவன். தற்பொழுது கொரோனா தொற்று உலகமெங்கும் மீண்டும் பரவ தொடங்கியுள்ள நிலையில் தமிழக அரசு முன்னேற்பாடுகளாக சில நடவடிக்கைகளை ஏற்படுத்தியிருப்பதாக கூறப்படுகிறது. அது குறித்து கூடுதலான தகவலை தெரியப்படுத்துங்கள். ஆமாம் தமிழ்செல்வன், கடந்த 6 மாத காலமாகவே கொரோனா தொற்றானது குறைந்து வந்த நிலையில் தற்போது சீனா மற்றும் அமெரிக்கா போன்ற நாடுகளில் கொரோனா தொற்றானது மிக வேகமாக பரவி வருகிறது. அது மட்டுமல்லாது உருமாற்றம் அடைந்து BF7 என்ற கொரோனா தொற்றானது பரவி வருகிறது. அதற்காக தமிழக சார்பில் வந்துட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அது மட்டுமல்லாது நாளையிலிருந்து கொரோனா தொற்றுக்கான பரிசோதனை வெளிநாடுகளிலிருந்து வரக்கூடிய பயணிகளுக்கு மேற்கொள்ளப்படும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். சார், அப்புறம் நீங்க கேட்பீங்களா? இந்த நடவடிக்கை என்பது இந்திய அரசால் ஏதாவது இது ஆணையிடப்பட்டதா, அல்லது தமிழக அரசே முன்னேற்பாடுகளாக இந்த ஆணையை ஆரம்பித்திருக்கிறார்களா? அது குறித்து தெரியப்படுத்துங்கள். கண்டிப்பாக தமிழ்செல்வன், இது இந்திய அரசு சார்பில் தான் நேற்று முன்தினம் உத்தரவிடப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து தமிழக அரசு சார்பில் நேற்று இதற்கான செய்தியாளர் சந்திப்பில் சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதற்காக நாளையிலிருந்து இதற்கான பரிசோதனை மேற்கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாது இந்த பரிசோதனையானது அனைத்து பன்னாட்டு விமான நிலையங்களான கோவை, திருச்சி, சென்னை, மதுரை உட்பட இது போன்ற விமான நிலையங்களில் இந்த பரிசோதனையானது மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்திருக்கிறார். கையிருப்பில் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். உங்கள் கூடுதல் தகவலுக்கு மிக்க நன்றி ராகவன். இதில் அந்த அமைச்சர் பெயர் சொல்லும் பொழுது வெறும் சுப்பிரமணியன் சொல்லக்கூடாது. ஓகே, தமிழக சுகாதாரத்துறை அமைச்சருமான சுப்பிரமணி அவர்கள் செய்தியாளர்களின் சந்திப்பில் தெரியப்படுத்தியிருக்கிறார். அப்படி வாங்க, ஒரு ஃப்ளோ இருக்கணும், ஒரு நியூஸ் பேஸ்டு இருக்கணும். அதே மாதிரி சேம் டைம் நம்ம சொல்கிறது தெளிவாக இருக்கணும். அப்போ தான் மக்கள் கேட்பாங்க. ஓகே சார். அங்கே வெறும் சுப்பிரமணியனா எந்த சுப்பிரமணியன் கேட்பாங்க, அப்புறம் திருப்பி கேள்வி கேட்பாங்க, எந்த சுப்பிரமணியப்பா அப்படின்வாங்க. ஸோ தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் சுப்பிரமணி அவர்கள் அந்த செய்தியாளர்களின் சந்திப்பில் அந்த தகவலை தெரிவித்திருக்கிறார். அதைத் தொடர்ந்து இன்று முதல் எல்லா பன்னாட்டு விமான நிலையம், தமிழகத்தில் இருக்கிற பன்னாட்டு விமான நிலையங்களான சென்னை, கோவை அண்ட் திருச்சி போன்ற பிற நகரங்களில் உள்ள விமான நிலையங்களில் வெளிநாடுகளிலிருந்து வரும், வெளிமாநிலங்களிலிருந்து வரும் மக்களை கொரோனா பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு பிறகே அவர்கள் அனுப்பப்படுவார்கள் என்று தெரிய வருகிறது தமிழ்ச்செல்வன். அப்படி வாங்க. ஓகே சார். ஓகே, அடுத்த கான்செப்ட் என்ன? சார், கூட்டுறவு சங்க விதிகள் அந்த திருத்த மசோதா வந்து அனுப்பிச்சு வச்சாங்க சார் ஆளுநருக்கு. சார் சொல்லுங்க. கூட்டுறவு சங்க விதிகள் வந்து திருத்தி அந்த மசோதாவை ஆளுநருக்கு அனுப்பிச்சு வச்சாங்க சார் ஒப்புதலுக்காக. ஓகே ஓகே. ஆனா அதை வந்து திரும்ப வாபஸ் வாங்குறாங்க சார் தமிழக அரசு. சரி, ஓகே, அதுவா? சரி, போலாமா? அப்படி லாங்கில் போயிடுங்க. ஓகே சார். ஆமாம். வணக்கம் விஜயராகவன். தற்பொழுது தமிழகத்தின் கூட்டுறவு சங்கங்களினுடைய விதிகளை மாற்றியமைத்து அனுமதிக்காக கவர்னர் மாளிகைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. அது திரும்பவும் தமிழக அரசு பெற உள்ளதாக தகவல்கள் வெளியாக இருக்கிறது. அது குறித்து கூடுதலான தகவலை தெரியப்படுத்துங்கள். ஆமாம் தமிழ்செல்வன், கடந்த மாதம் சாரி சார். ஓகே ஓகே ஓகே, போகலாம். நீ ஸ்கிரிப்ட் வச்சுன்னு மனப்பாடம் பண்ணினா கண்டிப்பாக கடைசி வரைக்கும் லைவ் ரிப்போர்ட்டிங் பண்ண முடியாது. மைண்டில் ரோல் பண்ணு. நீ ஸ்கிரிப்ட் பார்த்துட்டு தெரியுது சார், நீங்கள் பாருங்கள், ஸ்கிரிப்ட் பார்த்துட்டு போகிறது ஸ்க்ரீனில். ஓகே, போகலாம். ஆமாம் தமிழ்செல்வன், இந்த கூட்டுறவு சங்க மசோதா, இந்த கூட்டுறவு சங்க மசோதாவா கூட்டுறவு சங்கத்தின் மசோதா திருத்தி அமைக்கப்பட்டு அது தமிழக கவர்னருக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. அந்த அனுப்பி வைக்கப்பட்ட அந்த மசோதாவை திரும்ப பெறுவதாக தமிழக அரசு அறிவித்திருக்கிறது தமிழ்ச்செல்வன். அப்படி வாங்க.
ரொம்ப ஸ்பீடாக போக்கணும்னாலும் அழுத்தம் திருத்தமாக கொஞ்சம் தெளிவாக பேசினாவே போதுமானது. ஓகே, போகலாம். வணக்கம் தமிழ்செல்வன். இந்த கூட்டுறவு சங்க விதிகள் திருத்த மசோதா வந்து கடந்த மாதம் ஆளுநர் ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கப்பட்டது. அதுல வந்துட்டு கூட்டுறவு சங்க அமைச்சர்களின் பதவிக்காலம் 5 ஆண்டுகளாக இருந்ததை குறைத்து 3 ஆண்டுகளாக திருத்தம் செய்து அந்த திருத்த மசோதாவை ஆளுநர் ஒப்புதலுக்காக தமிழக அரசு அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் அந்த மசோதாவுக்கு ஆளுநர் தொடர்ந்து பல்வேறு விளக்கங்களை கேட்டு வந்த நிலையில் தமிழக அரசு அதுக்கு விளக்கம் அளிக்க மறுத்து அந்த மசோதாவை திரும்ப பெறுவதாக அறிவித்திருக்கிறது. தமிழ்செல்வன், இந்த மசோதா திருத்தத்தில் என்ன அம்சங்கள் இருந்தன அல்லது எதற்காக இது திரும்ப பெறப்படுகிறது என்பது தமிழக அரசு தெரிவித்திருக்கிறதா ராகவன்? கண்டிப்பாக தமிழ்செல்வன். இந்த மசோதாவில் கூட்டுறவு சங்க அதிகாரிகளின் பதவிக்காலம் 5 ஆண்டுகளாக இருந்து வந்த நிலையில் அந்த 5 ஆண்டுகால பதவி காலத்தை குறைத்து 3 ஆண்டுகளாக திருத்தம் செய்து அந்த மசோதா அனுப்பப்பட்டிருந்தது. அதற்கு எதிர்ப்பு தெரிவித்த அந்த கூட்டுறவு சங்க அதிகாரிகள் தொடர்ந்து தமிழக அரசை வலியுறுத்தி வந்த நிலையிலும் ஆளுநர் திரு ஆர் என் ரவி அதற்கு பல்வேறு விளக்கங்களை கேட்டு வந்த நிலையிலும் இந்த மசோதாவான திரும்ப பெறப்பட உள்ளது. தமிழ்செல்வன், உங்களுடைய கூடுதல் தகவலுக்கு மிக்க நன்றி விஜயராகவன். ராகவன், நீங்கள் கையை அசைச்சு பேசுறது ரொம்ப நல்லா தான் இருந்தது. ஆனால் அந்த கையை அதுக்குன்னு ஒரு இது இருக்குது. நீங்கள் கேட்குறது எப்படி தெரியுமா இருக்குது? ஐயா சாமி ஏதாவது கொடுங்க அப்படின்ற மாதிரியான ஷேப்பில் வச்சு பண்ணாதீங்க. ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணால் எப்படி இருக்கும், ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணால் எப்படி இருக்கும், ஏதாவது எடுத்து சொல்கிறோம் ஒருத்தர்கிட்ட அப்படின்போது அந்த கையெல்லாம் வந்து விரல்கள் விரிஞ்சு தான் ஒரு டைப்பாக இருக்கும். நீங்கள் இப்படி கீழே காட்டுறீங்க, அது வந்து எப்படி தெரியுமா, ஏதாவது இருந்தால் போடுங்க சாமி அப்படி இருக்கு. ஓகே, சரி. அடுத்த கான்செப்ட் என்ன? அடுத்தது என்ன? அடுத்தது சார், முன்னாள் அமைச்சர் வந்துட்டு அதிமுக முன்னாள் அமைச்சர் வந்துட்டு பாஜக இணைக்கிறாரா அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து வெளியே இருக்குங்க சார். அந்த அமைச்சர் பேர் தெரியுமா? தோப்பு வெங்கடாச்சலம் சார். அவங்க வெங்கடாச்சலமா? தோப்பு வெங்கடாச்சலம். தோப்பு வெங்கடாச்சலம். ஓகே, போலாமா? ஓகே சார். அவர் இப்போ வந்து நீ படிச்சு பார்த்துக்கணும் இல்ல சார், இயர் அந்த எத்தனை வருஷம் இருந்தாங்கன்னு பார்த்துக்க. ஓகே ஓகே. பாஜகவில் நேராரா? ராகவன், போலாமா? அப்போ சாத்து. வணக்கம் ராகவன். முன்னாள் மன்னிக்கவும். வணக்கம் ராகவன். அதிமுக ஐயோ எனக்கு வளருது இப்போ ஒன்றை பார்த்து இரு. ஓகே ஓகே. வணக்கம் ராகவன். அதிமுக முன்னாள் அமைச்சருமான தோப்பு என்ன பேரு? தோப்பு வெங்கடாச்சலம் சார். ஓகே ஓகே. வெங்கடாச்சலம். ஐயா ஓகே ஓகே. வணக்கம் ராகவன். அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் தோப்பு வெங்கடாச்சலம். சரி, ஓகே, நான் வரேன், ரிப்பீட் வரேன். வணக்கம் ராகவன். அதிமுகவின் முன்னாள் அமைச்சரான தோப்பு வெங்கடாச்சலம் வந்து பிஜேபியில் பாரதிய ஜனதா கட்சியில் இணைவதாக தகவல் வெளியாக இருக்கிறது. அது குறித்து கூடுதலான தகவலை தெரியப்படுத்துங்கள். ஆமாம் தமிழ்செல்வன். தோப்பு வெங்கடாச்சலம் அவர்கள் அதிமுகவில் கடந்த 2011 மற்றும் 2016 ஆண்டு வரையில் வந்து அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களின் தலைமையில் வந்து சுகாதாரத்துறை மற்றும் வருவாய்த்துறையில் அமைச்சராக பதவி வகித்திருந்தார். இந்நிலையில் அவருக்கு கடந்த 2021 ஆண்டு நடந்த தேர்தலின் போது எந்த ஒரு அமைச்சர் பதவியும் வழங்கப்படவில்லை. தேர்தல் வெற்றி பெற்றிருந்த போதிலும் அவருக்கான வாய்ப்பு அந்த கட்சியில் வழங்கப்படாத நிலையில் அவர் சுயேட்சையாக நின்று தோல்வி அடைந்திருக்கிறார். இந்நிலையில் அவர் திமுகவில் கடந்த ஆண்டு இணைந்துள்ளார். இது குறித்து ஏதாவது அதிமுக தரப்பில் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறதா, கண்டனம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறதா, அல்லது அவர் அடிப்படை உறுப்பினர் நீக்கப்பட்டிருக்கிறாரா, அது குறித்து ஏதாவது தகவல் இருக்கிறதா, அல்லது பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து இதற்கான வரவேற்புக்கான ஏதாவது செய்திகள் வெளியீடுகள் ஏற்படுத்தியிருக்கிறார்களா, அது குறித்து கூடுதலான தகவலை தெரியப்படுத்துங்கள். கண்டிப்பாக தமிழ்செல்வன். அதிமுக எந்த ஒரு அமைச்சர் பதவியும் வழங்கப்படவில்லை.
அது மட்டுமல்லாது அவருக்கு தேர்தலில் அமைச்சராக இருப்பதற்கு அது மட்டுமல்லாது அவர் சாரி சார் அது மட்டுமல்லாது தேர்தலின் போது அவருக்கு எந்த ஒரு வாய்ப்பும் வழங்கப்படாத காரணத்தினால் அவர் அதிமுகவில் இருந்து விலகி திமுகவில் இருந்திருக்கிறார் தற்போது. இந்நிலையில் அவர் திமுகவில் தான் அமைச்சராகவும் வந்து இருந்து வந்து கொண்டிருக்கிறார். இந்நிலையில் தவறான செய்தி வெளியாகி இருப்பதாக அவர் அந்த செய்திக்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார் தமிழ்ச்செல்வன். சார் அவ்வளவு சார் போன் வேற ஹீட் ஆயிடுச்சுங்க சார். சார் ராகவன், அது நிழல்ல வச்சுக்கோங்க, ஃபோனும் ஸ்டாண்டும் நிழல்ல வச்சுக்கோங்க. ஏன் வெயிலில் போய் நிச்சு கிடக்குறீங்க? நல்ல இடமா போய் நிச்சுக்கோங்க. போன் ஹீட் ஆயிடுச்சுங்க சார். சார் அவ்வளவுதாங்க சார். திரும்ப சொல்லுவாங்க சார். ஓகே, வேற கான்செப்ட் என்ன இருக்கு? சார் ரஷ்யா உக்ரைன் போரை வந்து முடிவுக்கு கொண்டு வர்றதுக்கு ரஷ்ய அதிபர் புதின் வந்து விளக்கம் வச்சிருக்காரு சார். விளக்கம் அளிச்சிருக்காரு. ஐ மீன் என்னது, முடிவுக்கு கொண்டு வந்ததுக்கா இல்லை முடிவுக்கு கொண்டு வர போறதுக்கா? கொண்டு வர போறதுக்கு அவர் வந்து விளக்கம் கொடுத்திருக்காரு சார். ஓகே ஓகே சரி, ஓகே போலாமா? அப்பா வெளியே போ, நான் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன்பா. ராகவன், வரேன். வணக்கம் விஜயராகவன். உக்ரைன் அண்ட் ரஷ்யா போரானது ஓராண்டுகளாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. பிறகு வந்து உக்ரைனுடைய ஆதிக்கத்தால் வந்து ரஷ்யா வந்து பின்னடைவு அடைந்து பிறகு போரை வாபஸ் பெறுவதாகவும் கூறப்பட்டது. இருப்பினும் தொடர்ந்து ஆக்கிரமிப்புகள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது, போர் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த நிலையில் ரஷ்யாவின் அதிபர் விளாடிமிர் புதின் வந்து அவர் வந்து போர் விலகுவதற்கான அறிவிப்பை இதை தெரியப்படுத்தியிருப்பதாகவும் அது குறித்து அவர் தகவல் தெரிவித்திருப்பதாகவும் ஒரு தகவல் வந்திருக்கிறது. அது குறித்து கூடுதலான தகவலை தெரியப்படுத்துங்கள். ஆமாம் தமிழ்ச்செல்வன், கடந்த 11 மாதங்களுக்கு முன்பு உக்ரைன் வந்துட்டு நேட்டோ அமைப்பிற்காக ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தது. அதனை எதிர்த்து ரஷ்ய அதிபர் புதின் அதனை எதிர்த்து ரஷ்யா வந்து அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்நாட்டின் மீது கடந்த 11 மாதங்களுக்கு மேலாக போரை நடத்தி வருகிறது. அது மட்டுமல்லாது உக்ரைனுக்கு அமெரிக்கா மற்றும் மேற்கத்திய நாடுகள் தொடர்ந்து ஆயுத உதவிகள் மற்றும் பொருளாதார ரீதியான உதவிகளையும் வழங்கி வருவதால் இந்த போர் 11 மாதங்களையும் தாண்டி தற்பொழுது நடந்து வந்து கொண்டிருக்கிறது. தற்பொழுது இந்த நிலையில் தொடர்ந்து 11வது மாதத்தை கடந்து 12ஆம் மாதம், அதாவது ஒரு வருடத்துக்கே ஆகிவிட்டது. இதை இவ்வளவு நாட்களாக போர் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த சூழ்நிலையில் விளாடிமிர் புதின், அதாவது போரை அறிவித்த ரஷ்ய அதிபரே மீண்டும் போரை வாபஸ் பெறுவதாகவும் விலக்கிக் கொள்வதாகவும் தெரிவிப்பதற்காக ஒரு அறிக்கை ஒன்றை தெரிவித்திருக்கிறார் என்றும் விளக்கம் கொடுத்திருக்கிறார் என்றும் கூறப்படுகிறது. அவர் என்ன அதில் கூறியிருக்கிறார் என்பதை தெரியப்படுத்துங்கள். கண்டிப்பாக தமிழ்ச்செல்வன், ரஷ்ய அதிபர் புதின் அவர்கள் வந்துட்டு நேற்று நடந்த செய்தியாளர் சந்திப்பில் அவர் கூறியிருக்கிறார். என்னென்று சொன்னால் அவர் வந்து இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதே அவர்களின் விருப்பம் என்றும், அது மட்டுமல்லாது சமரச பேச்சுவார்த்தை நடத்துவதும் அவருடைய தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அமெரிக்கா மற்றும் மேற்கத்திய நாடுகள் தொடர்ந்து உதவி வழங்கி வருவதால் இந்த போரானது தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். அமெரிக்கா வந்து ரஷ்யாவின் பலத்தை குறைப்பதற்காக உக்ரைனை ஒரு போர்க்களமாக பயன்படுத்தி வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். ஆனால் ரஷ்ய அதிபர் புதின் அவர்கள் இந்த போரை கடந்த 3 மாதங்களுக்கு முன்பாகவே முடிவு கொண்டு வர எண்ணியிருக்கிறார். ஆனால் தொடர்ந்து அமெரிக்கா மற்றும் மேற்கத்திய நாடுகள் இதற்கு பொருளாதார உதவி மற்றும் ஆயுத உதவிகள் வழங்கி வருவதால் இந்த போர் தொடர்ந்து நீடித்து வருவதாக அவர் அமெரிக்கா மற்றும் மேற்கத்திய நாடுகள் மீது குற்றம் சாட்டியிருக்கிறார். தமிழ்ச்செல்வன், இது குறித்து இது மாத்திரம் மட்டும் தெரிவித்திருக்கிறாரா, அல்லது அவர் தற்பொழுது போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஏதாவது வழிமுறைகளை அவர் தெரியப்படுத்தியிருக்கிறாரா? ராகவன், கண்டிப்பாக தமிழ்ச்செல்வன், அவரை போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதே அவரது கோரிக்கையாக தற்பொழுது இருந்து வருகிறது. ஏனென்று சொன்னால் ரஷ்யாவை பொறுத்தவரை அங்கு ராணுவ வீரர்கள் குறைந்துள்ள காரணத்தினாலும் மற்றும் அவர்களிடம் ஆயுதப்படைகள் குறைந்திருக்க காரணத்தினால் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வந்து சமரச பேச்சுவார்த்தை நடத்துவதாக அவர் தெரிவித்திருக்கிறார். ஆனால் அமெரிக்கா மற்றும் மேற்கத்திய நாடுகள் தொடர்ந்து ஆயுத உதவிகள் உக்ரைனுக்கு அளித்து வருவதால் உக்ரைன் மீது பதில் தாக்குதலை வந்து ரஷ்யா மேற்கொண்டு வருவதாக அவர் தெரிவித்திருக்கிறார். உங்கள் கூடுதல் தகவலுக்கு மிக்க நன்றி விஜயராகவன்.
மீண்டும் சந்திப்போம், இணைந்திருங்கள். ஓகே சார். வாங்க, அடுத்து ஏதாவது வச்சுருக்கீங்களா கான்செப்ட்டு? சார் அடுத்து அவ்வளோதாங்க சார். இன்னும் எதனா ரிப்பீட் பண்ணலாங்க சார்? இல்லை, வேண்டாம், போதும். ஓகே, சரி, இதே போதும். இதே அந்த அந்த பொண்ணும் வந்திருந்தா பண்ணியிருந்தா நமக்கு அந்த அந்த போர் அடிச்சிருக்காது. அதுமாதிரி ஒருத்தரே பண்ணுறது தெரிஞ்சிருக்காது. அவங்க இன்னைக்கு லீவில் இருக்காங்க. நோ ப்ராப்ளம். ஓகே, ஸோ நம்ம கால் கட் பண்ணிக்கலாமா? ஓகே சார். ஓகே.